5000 ரூபாய் கடன் வாங்கி ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனத்தை இப்போ 1700 கோடி சொத்து மதிப்போட உயர்த்திய ஒற்றை நபர். தமிழ்நாட்டின் பல மக்களின் வாழ்வாதார தேவைகளில் ஒன்றாய் மாறிய உஜாலா லிக்விட். பணத்தை விட மக்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிறது தான் வெற்றிக்கு காரணம் அப்படின்ற தாரக மந்திரத்தோட செயல்படுற இந்த எம்பி ராமச்சந்திரன் யார்? யாருடைய வாழ்க்கையில தான் ரிஸ்க் இல்ல சொல்லுங்க? ரிஸ்க் எடுத்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பா அதை நம்மள வெற்றி பாதையில கூட்டிட்டு போகும் அப்படின்றதுக்கு உதாரணமா தான் ராமச்சந்திரன் அவர்கள் வெறும் 5000 ஒரு தொழிலை தொடங்கி இப்போ அது 1800 கோடி ரூபாயில ஒரு கம்பெனியா மாறி இருக்கு. 1983ஆம் ஆண்டு கேரள மாநிலம் திருசூர்ல அவங்களுடைய குடும்ப நிலத்துல ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முதலீடா அவங்களுடைய சகோதரர்கிட்ட 5000 ரூபாய் பணத்தை கடனா வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய மகளான ஜோதியோடைய பெயரை ஜோதி ஆய்வகங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துக்கு வழங்கியிருக்காங்க. அந்த ஆய்வகத்துல உஜாலா சுப்ரீம் லிக்விட் ஃபேப்ரிக் ஒயிட்னர்களை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த ஒயிட்னர்கள் அவருக்கு அவ்வளவு ஈடுபாடு கொடுக்கலையாமா. அதனால அவரே ஒரு வெண்மையான ஆடைகளை உருவாக்குறதுக்கான ஒரு பிரத்யேகமான லிக்விட தயாரிச்சிருக்காங்க. சோ முதல்ல 6 பெண்களை கொண்ட குழு தான் வீடு வீடா போய் இது விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. தொடக்கத்துல அங்க இருக்கிற தென்னிந்தியால மட்டும்தான் இது பிரபலம் அடைஞ்சதாமா. ஆனா அதுக்கப்புறம் 1997ஆம் ஆண்டு இந்த தயாரிப்பு இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. பல சதாப்தங்களா ஜோதி லேப்ஸை இந்தியாவுடைய வெற்றிகரமான ஒரு நிறுவனமா மாற்றிட்டு வந்த எம்பி ராமச்சந்திரன் அவர்கள் இப்போ ஓய்வு எடுத்துக்கிட்டு அந்த நிர்வாகத்தை தன்னுடைய மகளான எம்ஆர் ஜோதி அவங்க கிட்ட நியமிச்சிருக்காங்களாமா. இந்த கம்பெனியோடைய ரெவன்யூ 1700 கோடி இருந்ததாமா. ஆனா அதை தொடர்ந்து 2023 மார்ச் எண்டுக்குள்ள 2500 கோடியா இந்த கம்பெனியை உயர்த்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ ராமச்சந்திரன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் பணத்தை பத்தி யோசிக்காம மக்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டதாலதான் என்னால வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு பெரிய வெற்றி கண்ட இந்த நிறுவனம் இப்போ ஜெர்மன் நிறுவனமான ஹென்கல் லிமிடெட் நிறுவனத்தை வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மனிதருடைய முயற்சி நம்ம எல்லாரையுமே வியப்புல ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.